பயின்ற மாணவர்கள் அனைவரும் இன்று பல்வேறு துறைகளிலே இருந்தாலும் இன்றைய தினம் இங்கு ஒன்று கூடி நம் நினைவுகளை மீண்டும் நமது மாற்றுவதற்கே மன்னர் அவர்கள் தலைமையிலும் நம்மை எல்லாம் வழிநடத்தி சென்ற நமது தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய எம் ராஜாயர் அவருடைய பருவர் திருமிகு ஆரை சூரியநாராயண அவருடைய முன்னிலையிலும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவுக்கு மாற்றுமிக்க மன்னர் குமரன் சேதுபதி அவர்களை தலைமை தாங்க உங்கள் சார்பாக அழைத்தவுடன் அவரது பாட்டனார் கிழவன் சேதுபதி, இவரும் குமரன் சேதுபதி. ஆக என்னாலும் இவர் ஆக மாட்டார் கிழவன், ஏனென்றால் எப்பொழுதும் இவர் குமரன் என்று சொல்லி இந்த ராஜாயர் படத்தை திறந்து வைக்குமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டு வருகிறேன்.
அவர்கள். ராஜா மேல்நிலைப் பள்ளியில் 71 ஆண்டு பயின்ற மாணவர்களால் மாணவனுடைய சந்திப்புலா நடத்த வேண்டும் என்றும், அதே சமயம் நமக்கு ஆசானாக இருந்து நல்ல வழிகாட்டிய பெருமைக்குரிய ராஜா அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும், அவருடைய படத்தரப்பு விழா இங்கே நடத்தப்பட அந்த விழாவும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு நாம் மரியாதை செலுத்துகின்ற விழாவாகவும் ஆக 30 விழாவாக நடத்த தீர்மானித்து அந்த விழாவை ராஜா மேல்நிலைப்பள்ளியில் நடத்த வேண்டும் என்று எண்ணி நமது ராஜா அவர்களை மகாராஜா குமரசேகரி அவர்களை தலைமையேற்று அழைக்கணும் என்று நினைத்து அவர்கள் அணுகிய பொழுது அவர்கள் மற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். ராஜா மேல்நிலைப்பள்ளியில் இந்த விழாவை வைக்க வேண்டும் என்று அவர்களும் ஆணையிட்டார்கள். அதன்படி விழா ஏற்பாடு செய்த சமயத்தில் அங்கே தேர்வு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதால் இந்த மண்டபத்தையும் அவர்கள்தான் ஏற்பாடு செய்து இங்கே தலைமையேற்கும் வருகிறார்கள். அவர்களை வருக வருக என்று அனைத்து மாணவர்கள் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்ததாக நாமெல்லாம் ராஜாயனுடைய மாணவர்கள் என்று சொல்வதிலே ரொம்ப பெருமையாக இருக்கும். ராஜாயன் மாணவர்கள் சொன்னாலே நம்ம மையத்திலே ரொம்ப மரியாதை இருக்கும். அவர்களுக்காக ஒரு விழா இருக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தினர் வர வேண்டும் என்பதற்காக அவருடைய குடும்பத்தினரிடம் அழைப்பு கொடுத்தோம். அதற்கு அவருடைய மகன் ஐயா ஆரை சூரியநாராயணன் அவர்கள் கட்டாயம் விழாவுக்கு வருவதாகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அதோடு சென்னையிலிருந்து அவர்கள் நேற்றே வந்து விட்டார்கள். இந்த விழாவுக்கும் அதிகாலையிலே வந்து விட்டார்கள். அவர்கள் முன்கூட்டியே வந்து எங்களை சிறப்பித்தார்கள். வந்து அந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அவர்களையும் மாணவர்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்ப்பது என்றால் ஆசிரியரிடம் படித்த மாணவர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய பெருமை. எத்தனையோ பட்டங்கள் கொடுக்கலாம், தேசிய விருதுகள்லாம் வாங்கலாம். ஆனால் அவருடைய பயிற்ற மாணவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அவர்களை அவர்கள் நினைவு பொழுதுதான் அவருடைய பெருமையை பிரதிபலிக்கும். அந்த வகையிலே இந்த ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே நம்மிடையே இருந்த ஆசிரியர்களெல்லாம் அழைப்பு கொடுத்தோம். அவர்களாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஐயா பிஎஸ் அவர்கள்லாம் சென்னையிலிருந்து முடியாமல் இருந்தார்கள். கட்டாயம் விழாவில் எப்படி வர முடியும் என்று சொல்லி அவர்களும் வந்து இந்த விழாவை அலங்கரிக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நாங்கள் எடுத்த முடிவின்படி அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அழைப்பு விடுத்து ஐயா ராஜா முகமது அவர்களெல்லாம் மிக சிரமத்தோடு இங்கே வருகை தருகிறார்கள். நேற்றே சக்தி என்பவரெல்லாம் நேற்றே வந்து விட்டார். இப்படி பல மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இங்கே கூடியிருக்கிறோம். அவர்களெல்லாம் வந்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் குடும்பத்தோடு வந்தவர்களுக்கெல்லாம் குடும்பத்தாருக்கும் அவர்களுக்கும் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தவரை ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய விளையாண்டு நினைத்தேன். நமது பெருமைக்குரிய ராஜா என்னுடைய ஆரம்ப பெயர் வந்து தர்மராஜா என்று தகப்பனார் அவருடைய பெற்றோர்கள் வைத்த பெயர். பள்ளியிலே சேர்க்கும் பொழுது கூட தர்மராஜா என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார்கள். பள்ளியில் பயிலும் பொழுது 2 தர்மராஜன் என்ற பெயர்கள் இருந்து உள்ளது. அப்பொழுது வருகை பதிவில் வாசித்த ஆசிரியர் வந்து யம தர்மராஜா என்று வாசித்து விட்டார்கள். ஆனால் உயிரை இருக்கின்ற ஒரு பேரை வந்து அந்த ராஜாவுடைய பெயரை வச்சிருக்கிறார்களே அப்படின்ட்டு அவர் வந்து தன்னுடைய பெயரவே ராஜா என்ற பெயரிலே அவர் பட்டம் பெற்று ஆசிரியராக பணியாற்றியிருந்தார். அவருக்கு ஜாதி மதம் என்று பிடிக்காது. ஆகவே அஜீர் என்ற பட்டத்தை அவர் போட விரும்பவில்லை. இருந்தாலும் மாட்சிமிதாகிய மன்னர் சண்முகராஜேஸ்வர சேதுபதி இருக்கும் பொழுது ராஜா என்ற பெயரிலே கடிதம் இவருக்கு ஒரு கடிதம் அவருக்கும் அவருடைய கடிதம் இவருக்குமாக மாறி மாறி வந்திருக்கிறது. அப்பொழுது ராஜா அவரை அழைத்து நீங்கள் அந்த பட்டத்தை போட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா என்ற பெயரை சுட்டியிருப்பதாக நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே அவர்கள் படித்த மாணவர்களாக
விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்புரையாற்றுவதற்கு முன்பாக நமது சென்னையிலிருந்து நமது அழைப்பை ஏற்று வருகை இருந்திருக்கின்ற நமது தலைமை ஆசிரியர் ராஜாயனுடைய முதல்வர் மரியாதைக்குரிய திருமிகு ஆலை சூரியநாராயணன் அவர்களை இங்கு சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். பூமி தமிழன் அவர்களே மற்றும் நண்பர்களே, நான் ஏன் முதலில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கு விடுவத்தில் படித்த நீங்கள் இவ்வளவு தூரம் ஒரு நன்றி உணர்ச்சியை தெரிவிக்கும் பொழுது நான் என்னுடைய தந்தையின் சார்பிலும் என்னுடைய ஃபேமிலியின் சார்பிலும் நாங்கள் இந்த மண்ணிற்கும் இந்த சேரோதி பரம்பரைக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நன்றியை முதலில் தெரிவித்துவிட்டு ராஜா இல்லாத போது அதை தெரிவிக்கிறது நன்றாக இருக்கிறது. அதனால்தான் வல்லவன் காராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கென்று சொன்னார்கள். மாநிலம் பயனுற வாழ்வதற்கு முகவை மண்ணில் பிறந்தவர்கள் என்னுடைய தந்தை போல் பயனுற வாழ்ந்தவர்கள் பலர் இருக்கின்றனர். முகவை மண் சாதாரண மண், ஆதலால் முதற்கண் அந்த மண்ணிற்கு வணங்குகிறேன். உப்பு மண்ணாக இருந்தாலும் உயர்ந்த மண். 1893 உலகத்துக்கு ஒரு உத்தமரை இந்த மண் கொடுத்தது சுவாமி விவேகானந்தர். இதை பற்றி நான் ஒரு பிளாக் 8 வருஷத்துக்கு முன்னால் எழுதியிருக்கேன். உலக பிரசித்தி பெற்ற பிளாக். அதை ராமகிருஷ்ண மடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது எல்லாரும் 9/11 என்றால் அந்த WTCயை பற்றி 9/11 என்றால் எனக்கு 2 தான் ஞாபகத்திற்கு வரும். சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் பேசி உலகத்தை உலுக்கிய ஒரே ஒரு ஸ்பீச் 9/11 ஸ்பீச். அதை எல்லாரும் கேட்டிருக்கிறோம். 9/11 இன்னொன்று எனக்கு நினைச்சு வருது, கவிஞர் பாரதி இழந்தது. சுவாமி விவேகானந்தா 9/11 பேசுகின்றார். உலகம் அவரை அப்படியே பார்க்கின்றது. அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் பாஸ்கர் செல்வம். எல்லாருக்கும் தெரியும் இந்த பங்கன் இங்கு நடக்க வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அதை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் இதை சொல்வதற்கு நான் கடமை. சுவாமி விவேகானந்தர் பெங்காலி. அப்பொழுது ட்ரெயின் கிடையாது. சிகாகோவிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக கல்கட்டாவிற்கு சென்றிருந்தால் வீர வரவேற்பு கிடைத்திருக்கும். பம்பாய்க்கு சென்று இறங்கியிருக்கலாம். அவர் சொல்லுகிறார், நான் பாம்பனில் வந்து இந்த மண்ணில் இறங்க வேண்டும். பாரத பூமியை நான் இந்த பூமியில் தான் கால் எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் பாம்பனில் பாஸ்கர் செல்வம். இது நான் சொல்லுவது சுவாமி விவேகானந்தாவோட புக்கில் அவரே எழுதியது. லெக்சர்ஸ் சுவாமி விவேகானந்தா கொழும்பூர் அன்னோராங்க. அதுல அவரே எழுதினார். கொழும்பிலிருந்து பாம்பனில் வந்து நான் இறங்கும் பொழுது பாஸ்கர் சேதுபதி அவர்கள் 4 குதிரைகள் கூடிய சாரியத்தை ஏற்பாடு பண்ணி ஆயிரக்கணக்கான மக்கள்கள் இருந்திருக்கின்றார்கள். சுவாமி விவேகானந்தா சாரியத்தில் ஏறி உட்காருகிறார். ஒரு கணத்தில் பாஸ்கர சேதுபதி அந்த 4 குதிரைகளையும் கழட்டி விட்டு தன்னுடைய ஷோல்டரில் இழுக்கின்றார். நோ நோ நோ, மகாராஜா, ராஜா இந்தியாவை உலக அளவில் உயர்த்திய ஒரு உத்தமருக்கு நான் காட்டும் சிறு காணிக்கை என்று சொல்கிறார் பாஸ்கர சேதுபதி. அந்த மரபு இது இந்த பங்கனில் நான் மெயினா கலந்து கொண்டது. என்னுடைய அப்பாவோட போட்டோ குண்டு திரைப்பதற்கெல்லாம் எங்கேயும் இருக்கலாம். அது பெரிதில்லை. எண்ணங்கள் தூய எண்ணங்கள். சேதுபதி 1933 நாம் எல்லாரும் பாரம்பரியத்தை பற்றி கேட்டிருக்கிறோம்.
கர்ணனை பற்றி படித்திருக்கிறோம். சுவாமி விவேகானந்தரால் ஒரு பாஸ்கர சேதுபதியை நாம் நினைவு கொள்ள வேண்டும். 1893 அவர் இல்லை என்றால் சுவாமி விவேகானந்தர் இல்லை. அந்த ஒரு ஆய்வை நான் பார்க்கும்போது கடவுளாக இந்த இடத்தை கொடுத்து என்னை பேச வைத்திருக்கிறார். 1933 ஒரு MA படித்த ஏழை பிராமணன் ஒரு அழகான பரமக்குடியில் பேசுகின்றார். அதற்கு தலைதாயகன் தான் சண்முகராஜேஸ்வரி செல்வடி. அவனை பார்த்து, நீ என்னுடன் வந்துவிடு, என்னுடைய பள்ளியின் பொறுப்பை உன்னிடம் கொடுக்கின்றேன் என்றார். எனது தகப்பனார் 33 வந்தவர். அவருடன் படித்தவர்கள் ஆர் வெங்கட்ராமன், இந்தியன் பேங்க் கஸ்டோடியன் லட்சுமி நாராயணன், மிகப்பெரிய ஆட்கள். அவர் 33 45 ஹெட்மாஸ்டர் ஆகும் வரைக்கும் அந்த ஆங்கிலேயர் காலத்தில் 3 தரம் அவருக்கு இன்கம் டாக்ஸ் கமிஷனரிலிருந்து வேலை தேடி வந்தது. வேண்டாம் என்று விட்டுவிட்டார். நன்றிகள் தோன்றின் புகழோடு தோன்றுக என்று இந்த மண்ணினால் உயர்ந்தவர் எனது தந்தை. அந்த ஒரு மனிதனுக்கு மகனாக பிறந்து நான் வளர்ந்தது இந்த மண்ணை நான் வளர்கிறேன். அந்த நன்றிகளை என்றும் மறக்க முடியாது. எனது தந்தை அதிகமாக அழிவு நான் பார்த்ததே கிடையாது. சண்முகராஜேஸ்வரி சேதுபதி அவர்கள் இறந்தபோது எனக்கு நினைவிருக்கிறது, தந்தை நாகர்கோவில் எனது தந்தை வருவதற்காக வைத்திருக்கிறார்கள். வந்து காலை கட்டி கொண்டு வைத்தார். எனது தந்தை நன்றி கடன். அவ்வளவு ஒரு புகழை அவர் எடுத்தார். இன்கம் டாக்ஸ் கமிஷனர் தான் ஏதோ வந்திருக்கும், பணம் வந்திருக்கும், பெர்மனண்டா புகழ் கொடுக்கிறார். அதை சொல்ல நான் கடமை. எனது தந்தையை ஒரு 3 விதத்தில் நான் பார்க்கிறேன். 1 ஆசானாக, 2 அரசியல்வாதியாக, 3வது அன்பு தந்தையாக. ஆசானாக பார்க்கும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாணாக்கர்களும் அவர்கிட்ட படித்தவர்கள் ஒவ்வொரு எபிசோடு இருக்கும், நல்லது இருக்கும். விவேகானந்தா ஹாஸ்டல் என்ற ஒன்று ஆரம்பித்து இங்கு கார்மேகத்தோட தம்பி வந்திருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். அங்கு தம்பி ஃப்ரீயா கஷ்டப்பட்டு படித்தவர்களில் குறிப்பிடக்கூடிய 2 மாணவர்கள் என்னுடைய. ஒன்று கார்மேகம் உயர்ந்த நிலைக்கு வந்தார். அண்ணா யூனிவர்சிட்டியில் டைரக்டர் ஆஃப் ஹைட்ராலஜி. இன்று இந்தியாவில் வாட்டர் கஷ்டம் என்கிறார்கள். வாட்டர் மேனேஜ்மெண்டில் ஒன் ஆஃப் தி அத்தாரிட்டிஸ் டாக்டர் கார்மேகம். அதே மாதிரி மாயன் SC/ST ஏழ்மைக்கு ஒரு இலக்கணம். அவ்வளவு ஒரு ஏழ்மையை நான் பார்த்தது. நன்றாக படிப்பான். எனக்கு என் தந்தைக்கு ஒரு பையன் ஒழுக்கத்துடன் நன்றாக படித்தால் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். ஒரு கூற விரும்புகின்றேன். மாயனுக்கு கடவுள் எனது பிள்ளை பற்றி காரணம் நான் பார்த்துக்கிறேன், போய்க்கலாம். நன்றாக படித்தால் மாநிலத்தில் SC/ST ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினார். இந்த என்னோட வர முடியவில்லை. அவருடைய அடிக்கடி நினைப்பு கொண்டு வாழ்க்கையில் ஒரு எளிய ஏழ்மையான ஒரு ஆளை உயர்த்தினால் போதும். மாயனுக்கு உதாரணம் கார்மேகம். அவரை அரசியல்வாதியாக நாம் பார்க்கும் பொழுது 62 தேங்க்ஸ் டு சந்திரபாபு சேதுபதி he allowed him to contest for the council election. இருமுறை இருந்தார். 62 68 அவர் இறந்து போகும்போது எம்எல்சியா இருந்தார். அவர் இறந்து போன எம்எல்சி எம்எல்ஏகளுக்கு கவர்மெண்ட் கெசட் பிளாக் பார்டர் கெசட் இன்றும் என் வீட்டில் இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி சீனியர் ஸ்டார் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். கலைஞர், சா கணேசன், மாபோசி, அப்துல் வஹாப், கேடி கோசம் இவர்கள் பேசியது என்னிடம் இருக்கிறது. மனிதர்கள் மனிதன் அவர் சொல்லுகிறார், 1968 எனது தந்தை மறுபடியும் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொன்னோம்.
அவர் நிற்கிறார் எலெக்ஷன். அவரை எதிர்த்து ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் விருதுநகரிலிருந்து திருமாறன், அவர் இப்பொழுதுள்ள அன்பழகனுடைய ஓன் பிரதர், எங்க பிரதர், அன்பழகன் போய் கேட்கின்றார் அண்ணாதுரை கிட்ட, இந்த மாதிரி திருமாறன் இருக்கிறார் டிஎம்கே டிக்கெட். இது அண்ணாதுரை சொல்லியதாக மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணியில் வந்த செய்தி நான் படித்து எங்க அப்பாவும் காமிச்சார். அண்ணாதுரை சார் அவர்கள் சொன்னாங்க, இன்று தமிழ்நாட்டு கல்வியில் நம்மிடையே அறிவுரை புகுத்துவதற்கு ஏஎம் முதலியார் நம்மளிடம் இல்லை, கே பாலசுப்ரமணியன் நம்மளிடம் இல்லை, டிபி சீனிவாசவர்மன் நம்மளிடம் இல்லை. ஓரளவு கல்வியை பற்றி தெரிந்தவர் ராஜா உத்தரவன். அவருக்கு எகேன்ஸ்டாக நான் டிஎம்கே டிக்கெட் கேண்டிடேட் போட முடியாது. இண்டிபெண்டா இருந்து ஜெயிச்சால் இது ஒரு மகத்தான காரியம். அது ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் அது என்னை உணர்த்தி காட்ட, இந்த மாபெரும் தந்தைக்கு நீ ஒரு காஃபி கூட வாங்கி கொடுக்கவில்லை என்று. இன்னும் ஒரே ஒரு தந்தை பற்றி சொல்வதென்றால் திரு ராமநாத சேதுபதி அவர்கள். அவர் என் அப்பாவிடம் வைத்த அன்பு எனக்கு அதிகமாக வாங்கிவிட்டார். என்னை வந்து கொஞ்சம் பார்க்க முடியுமா? நான் சரி பார்த்தேன். ஸோ காட்சராட்டனுக்கு இருக்க மாதிரி ஒரு வீட்டில் நான் போய் தூய எண்ணங்கள், தூய எண்ணங்கள் இருக்கும் வரை முழுவதெல்லாம் உயர்ந்து இந்த நன்றி உணர்வை என் ஃபேமிலி சார்பாக இங்கே வந்து சேதுபதி மகாராஜா முறையில் சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருப்பதற்கு நான் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய சிறு காணிக்கை விலை ஒன்றும் மதிப்பில்லாதது. நான் இப்பொழுது இருக்கும் தொழிலிலிருந்து நான் என்ன பண்ணுகின்றேன் என்று அவருக்கு கொடுப்பதற்காக உள்ளது. ப்ளீஸ் கைண்ட்லி. முகமை மன்னர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து தலைமையேற்க நடத்த சொன்ன மூத்த மாணவர்கள், எங்களது ரொம்ப பெருமையா இருக்கு. ராஜா மேல்நிலைப் பள்ளியில சிறந்த தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது ஆசான் தலைமை ஆசிரியர் ராஜா அவர்களே, உங்களுக்கு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் நினைவு இந்த அளவுல இந்த பழைய மாணவர்கள் கொண்டாடுகிறார்கள். இப்படிப்பட்ட சந்திப்பு அருமையான ஒரு நிகழ்ச்சி. பல நினைவுகளை இந்த அவங்க எப்படி பழகினார்கள், பள்ளியில எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் ராஜாவின் மேல எப்படியெல்லாம் பக்தி வைத்திருந்தார்கள். பெரிய பெரிய மனிதராகி இப்பொழுது இங்கே வீட்டில் இருக்கிறார்கள். பிஎஸ்ஆர் அவர்கள் அந்த காலத்துல இருந்து சொல்லுவாங்க, அதே மாதிரி அவங்க அட்வொகேட் சொல்லுவாங்க. எனக்கு அவர்களை பத்தி தெரியாது. எங்க தாத்தா காலத்துல இருந்து அவங்க ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக வீட்டிருந்தார்கள், எம்எல்சியாக இருந்தார்கள், பிரசிடென்ட் அவார்டு வாங்கினார்கள். எனக்கு எல்லாரும் அதெல்லாம் அவங்க சொல்லிதான் எனக்கு தகவல் தெரியும். இருந்தாலும் 71க்கு முன்னாடியும் மாணவர்கள் இருக்கிறார்கள். எங்க அரண்மனையில மாமாலாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப அருமையா இங்கிலீஷ் பேசுறாங்க. அதெல்லாம் அவங்க எல்லாம் சொன்னா எங்களுக்கெல்லாம் அந்த ராஜா பயின்றதுனால எங்களுக்கு இந்த இங்கிலீஷ் வந்ததுன்னு சொல்லுவாங்க. எங்க ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் ரொம்ப ரொம்ப அவங்க சன்னை வந்து பேசுனது எங்களுக்கு ரொம்ப அந்த மனசு ரொம்ப இதா இருந்துச்சு. ரொம்ப அருமையான ஒரு பேச்சு. அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட இவர்களுக்கு இங்க மட்டும் இல்ல, எல்லாரையும் நீங்கள் அழைத்து இதே மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக நடத்த வேண்டும் என்று நான் இந்த ராஜா ஸ்கூல்ல தான் நடத்தணும்னு நினைச்சேன். ஏன்னா
ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக இருந்து பல புகழ்களை நமது ராஜா ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு அவர்கள் பெருமை சேர்த்தார்கள். எங்களுக்கு எல்லோருக்கும் இந்த மாதிரி பள்ளியிலே அந்த ஃபங்க்ஷன் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அங்கே வந்து இப்போ இந்த டிஎன்பிசி எக்ஸாம் நடக்கிறதுனால இங்கே நடத்துறாங்க இந்த ஃபங்க்ஷன். அதனால 11 மணிக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மன்னர் அவர்களுக்கு நமது மரியாதைக்குரிய ஆரை சூரியநாராயணன் அவர்கள் நினைவு சொல்லுவார்கள். சார் நல்லா சார். வரேன் சார்.